ஹாய் உறவுகளே, அம்மாவின் காலை வணக்கம். வாங்க, இனிய பொழுதாகட்டும். இன்றைய பொழுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே குளித்து விளக்கு போட்டு கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. என்னமோ பொங்குன்னு 2 டீயை ஆற்றுனா தானே நம்ம கஞ்சி குடிக்க முடியுங்கோ. அதனால் இதுதான் எங்கள் குலதெய்வம் பிடாரி அம்மன். காலையில் எழுந்திரிச்சு என் அப்பன் முருகன் ஒரு பக்கத்துலேயே இருக்கிறாரு. அவரை தனியாக தான் கவனிச்சுக்கணும். காலையில் தேங்காய் பாருங்கள், இந்த தேங்காய் தான் 50 ரூபா. ஐயோ, தேங்காவில் தான் மண்டை விடுது. இவ்வளோ கிராமத்தில் இருந்துமே தேங்காய் விலை குறையவே இல்லை. கருவேப்பிலை வேணால் பின்னாடி இருக்குது, எவ்வளோ வேணுமோ உடிச்சிக்கலாம். தேங்காய் நினச்சா தேங்காய் பக்கத்தில் போகிறக்கே சங்கடமாக இருக்குது. காலையில் சட்னி சாம்பாருக்கு எடுக்கலாம். டீ வேலை 7 மணியோட ஓய்வாயிரும். இந்த பீகார் பசங்களாம் வந்துட்டு போனாலே அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான். மாவு நேற்று ஆட்டி வச்ச புது மாவு சூப்பராக அப்படியே பொங்கி மேலே வந்துருக்கு பாருங்கள். இட்லி அரிசி உளுந்தெல்லாம் கணக்காக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காலை வேலையை அப்படியே பரபரப்பாக இருக்கும். இன்னும் வியாபாரம் நல்லா இருந்தால் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். ரொம்ப டல்லு தாங்க. தீபாவளியிலேருந்து சும்மா அளவாக ஒரு இடத்துல இட்லி மட்டும் ஊற்றி வைப்பேன், ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு மேலே வேணும்னா தான் ஊற்றி வைக்கிறது. அந்தளவுக்கு வியாபாரம் ரொம்ப டல்லாகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வேறு வேலைக்கு போய் பழகலை. நம்மளுக்கு இதிலே சமாளித்து பழகிட்டனால எப்படி ஆனாலும் தெரியுதவே அப்படியே கொஞ்சமாக லைட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டேனுங்க. அதுக்கு மேலே வேணுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் ஊற்றி வச்சேன். காலையில் ஒரே ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறப்ப சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னால் முருங்கைக்காய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்து ஃப்ரெஷ்ஷாக. அந்த சிலிண்டர் மாற்றுறதுக்குள்ளே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் லாக் ஆகாது. இன்றைக்கி ஏன்னா நல்ல வேலை லாக் ஆகிடுச்சு, இல்லைன்னா சூறாக்கிறதுக்கு முடியாது. நானே மாட்டிடுவேனுங்க. முதலெல்லாம் தெரியாது, இப்போ எல்லா வேலையும் செஞ்சு பழகியாச்சு. பருப்பு வேக நின்று போச்சு. இது தக்காளி குழம்பு, இட்லிக்கு தக்காளி குழம்பு சிம்பிளாக. இன்னும் வியாபாரமே இல்லாதனால ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பனுங்க. வேஸ்ட்டாக செஞ்சு கீழே ஊற்றுறதுக்கெல்லாம் எனக்கு மனசு வராது. இது பருப்பு வேக வைக்கலாம், முருங்கைக்காய் சாம்பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சுருக்குறேனுங்க. ஒரே முருங்கைக்காய், இது 7 ரூபா இந்த முருங்கைக்காய். உங்கள் ஊர்லலாம் முருங்கைக்காய் என்ன விலைன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காய் போட்டாலே ஒரு குழம்புக்காக அந்தளவுக்கு. கொஞ்சமாக சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். அவ்வளோதான். ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது சார். வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே அதிகமாக அரைச்சிடுவேன். முட்டைக்கோஸ் ஒன்று வாங்கிட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் பார்த்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொரியலுக்கு, கொஞ்சம் சட்னிக்கு, அந்த மாதிரி ஷேர் பண்ணி முதல்ல அப்படின்னு நேர்ந்த வெடிக்கு ஒரு காய் முழுசுமே சட்னிக்கெல்லாம் போட்டு வீண் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் பயந்துக்கிட்டு அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக திரிக்கிறது. பாவக்காய் பார்த்தோன்னா பிடிச்சிருந்தேங்க. பாவக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். நாளைக்கு வச்சுக்கலான்னு அந்த காயும் வாங்கிட்டு கத்திரிக்காய் காக்கெலாம் வாங்கிட்டு வந்தேன். இது நாளைக்கு பொரியலுக்கு. கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கடையில். மிச்ச காசுக்கு அவங்க காப்பி தூளை தான் கொடுக்குறாங்க, சில்லறையே கொடுக்குறதில்ல. சரி, நமக்கு அதே ஒரு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குதுன்னு 2 ரூபா காப்பி தூள் சன்ரைஸ் தான் வாங்குவேன். 5 ரூபா பாக்கெட்டில் வாங்கினா கட்டி ஆகிடுது. அதோட போகிற வழியில் இந்த தீபாவளி சீட்டு பலகாரம்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் 2-3 வருஷமாகவே. போன வருஷம்லாம் 2 சீட்டு போட்டேன். இந்த ரொம்ப டல்லாக இருக்குது, வியாபாரம் டல்லாக இருக்குது. அதனால் 1 மட்டும் போட்டுக்கலான்னு வாரம் 100 ரூபா. தீபாவளி முடிஞ்சு இப்போ 3 வாரம் கணக்காகிடுச்சுங்களாம்மா. அதனால் கொண்டு போய் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு புது அட்டை போட்டு வாங்கிட்டு வந்துட்டேனுங்க. அந்த நேரத்தில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. தீபாவளி சமயத்தில் 5000 ஒரு சம்படம், ஒரு சேலை, 1 கிலோ ஸ்வீட்டு, 1 கிலோ காரம் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 100 நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம். ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்து வச்சுக்கலாம். போன வருஷம்லாம் 200 ரூபா போட்டேன். 10,000 ரூபா வாங்கி நல்லா எல்லாமே தீபாவளிக்கு செலவாச்சு. ஒரு கடன் கட்சி குடிக்கிறதுக்கு ஒரு இதாகிக்கு. பாட்டோட வாடை 2 இட்லி வாயில் போட்டுக்கலாம். தக்காளி குழம்பு கொதிச்சோன்னா வாசம் மணந்ததா ஒரு 2 இட்லி பிடிச்சி வாயில் ஓட்டுக்கிட்டு வேறு முதல்ல 11 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. இப்போலாம் பசி தாங்கிறது இல்லைங்க. பொரியல் ஆயிடுச்சு. காலையில் வேலையாக குழம்பு, ரசம், பொரியல் வச்சுருக்கணுங்க. அது செஞ்சிட்டோம்னா கூட்டி தள்ளுறதுக்கு இந்த வெங்காய குப்பை இதெல்லாம் கூட்டு ஒரே இதாக இருக்குது. மத்தியானம் ஒருக்கா கடை விரிச்சிட்டு இருந்தோம்னா அது ஒருக்கா கூட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால் எப்போவுமே சட்னி சாம்பார் வைக்கலையே குழம்பு ரசம் வச்சுருவேன். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார். அந்த ஒரு முருங்கைக்காயை போட்டு அளவாக சாம்பார் வச்சுட்டேன். ரசம் ஆயிடுச்சு, தயிர் இருக்குது, பொரியல் அடுப்பில் இருக்குது, சாப்பாடுக்கு குக்கர் ரெடியாக இருக்குது. அரிசி ஊற வச்சா வேலை முடிஞ்சது. இன்றைக்கி வேலை இதுதான். பாய் உறவுகளே.